ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். இன்றைய தேவனுடைய வார்த்தை, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் கேட்போம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதென்றால், தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமல் இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம் அநேக தரங்களில் நம்முடைய கோபத்தினாலும் நம்முடைய எரிச்சலினாலும் நாம் தேவ சமூகத்தில் அநேக துணிகரமாக பேசிக்கொள்கிறோம். அப்படி பேசக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பேசாமல் இருங்கள் என்று சொல்கிறது. துணிகரமாய் பேசாமல் இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. மனம் பதறி நாம் தேவ சமூகத்தில் எந்த வார்த்தையும் பேசாதபடி இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் சுருக்கமாக இருக்கட்டும். இன்றைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணும்போது நீங்களும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை நீக்குவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.